உமக்கு காத்திருந்து கூப்பிட்டு சோர்ந்து போனேன். எப்போதுதான் எனக்கு இறங்குவீர் என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இந்த கர்த்தர் நமக்கு சொல்லுவது சங்கீதம் 102:13. தேவரே, எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு வேளை வைத்திருக்கிறார். நம் ஜெபங்கள் சில நேரம் தாமதமானாலும் அதற்கு இன்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நமக்கு பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்துகிறார். அதற்குத்தான் தாமதமே தவிர தேவன் குறித்ததை மாற்ற யாராலும் முடியாது. 7 ஜனங்கள் 430 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அவர்கள் அந்த காலத்தை நம்பினார்களோ என்னவோ தெரியவில்லை. நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அங்கு கர்த்தர் ரட்சகனாகிய மோசேவை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தார். இவர்களுக்கு அழுத்தம் இன்னுமாக அதிகமானது. எனவே தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள், கெஞ்சினார்கள். தேவனுடைய நேரமும் வந்தது. அவர் எழுந்தருளினார், அவர்களுக்காக இறங்கினார். அவர்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று அவர் அறிந்தபடினார். குறித்த நேரம் வந்தது என்று அறிந்தபடினார் பார்வோனை வெட்கப்படுத்தி தன் ஜனங்களை விடுவித்தார். ஆமாங்க, அதிகமா ஜெபிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், காத்திருந்து சோர்ந்து போயிருப்போம். ஆனா நம் தேவனுக்கு ஒரு பேர் உண்டுங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி. உங்க சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் செய்யும் காலத்திற்குள்ளாக உங்களுக்குள்ளாக அநேக காரியங்களுக்கு கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அவர் தாமதிக்கவில்லை, குறித்த நேரத்திற்காக காத்திருக்கிறார். நீங்களும் கொஞ்சம் காத்திருங்கள். தேவனுடைய நேரம் உங்களுக்கு என்று நியமித்த நேரம் வரும்போது ஒன்றையும் தப்ப விடாமல் உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு தயவு செய்து நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ, உங்களுக்காக எதை அவர் குறிச்சு வச்சிருக்காரோ எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க. அதுவரை பொறுமையோடு துதித்துக் கொண்டிருங்க. தேவன் உங்களுக்காக இறங்குகிறார், எழுந்தருளி விட்டார். ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, எனக்காக நீர் எழுந்தருளினதற்காக நன்றி. என் மேல் இரக்கம் வைத்ததற்காக நன்றி. எனக்கு என்று நீர் குறித்த நேரத்தில் ஆண்டவரே அதுவரை காத்திருக்க எனக்கு பொறுமை தாரும். நீர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ளவும் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.